Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 1000 error spotting series. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு டே 13 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த error spotting series வந்துட்டு யார் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் as well as எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் பேங்க் எக்ஸாமில் நீங்கள் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு இந்த எரர் ஸ்பாட்டிங் சீரிஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது எதுலேருந்து வருது 120 கிராமர் ரூல்ஸ்லேருந்து தான் இந்த எரர் ஸ்பாட்டிங் சீரீஸே வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் கிராமர் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கிலீஷில் 120 கிராமர் ரூல்ஸ் இருக்கும். இந்த பேஸில் தான் இந்த எரர் ஸ்பாட்டிங் சீரிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி போத் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 13 வரைக்கும் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 14. ஓகேவா? ஸோ ஒரு செட்லேயும் 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி டே 14 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின் படிச்சிடலாம். இப்படி தான் வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. Despite of their best efforts, they failed to retain the contract due to unwanted political interference. ஓகே கைஸ், இதை பார்த்தோன்னா நமக்கு தெரியுதுல, நீங்கள் பார்த்தோன்னா கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் ஸோ. ஸோ டிஸ்பைட் ஆஃப் வருமா? ஆக்சுவலி இந்த ஃப்ரேஸ் என்ன? இந்த இன்ஸ்பைட் பக்கத்தில் தான் இந்த ஆஃப் வரணும். ஓகேவா? இந்த இன்ஸ்பைட் ஆஃப் ஈக்குவல் டு டிஸ்பைட். இந்த ஆஃப் அப்படின்ற ப்ரப்போசிஷன் இன்ஸ்பைட்டுக்கு மட்டும்தான் வரணும், டிஸ்பைட் பக்கத்தில் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி வந்திருக்கும்னா டிஸ்பைட் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இப்படின்னு வந்திருக்கலாம். ஆர் அதர்வைஸ் இன்ஸ்பைட் ஆஃப் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். ஈதர் இது மாதிரி வந்திருக்கலாம் ஆர் இது மாதிரி வந்திருக்கலாம். பட் இந்த டிஸ்பைட் ஆஃப் அப்படின்றது ராங். ஓகேவா? ஓகே. ஸோ டிஸ்பைட் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் தே ஃபெயில்டு டு ரீடைன் த கான்ட்ராக்ட் டியூ டு அன்வான்டட் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். We had decided had வந்தா என்ன வரணும்? V3 ஃபார்ம். decided என்ன? V3 தான். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டில் எரர் இல்லை. நெக்ஸ்ட் to scrap the project, but the chairman insistedனா என்ன கைஸ்? இன்சிஸ்ட் அப்படின்னா டோன்ட் இன்சிஸ்ட் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்னை வற்புறுத்தாத, என்னை கட்டாயப்படுத்தாத. ஓகேவா? டோன்ட் இன்சிஸ்ட் மீ டு டூ சச் திங்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு என்னை செய்ய சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாத அப்படின்றது. ஓகேவா? ஸோ டோன்ட் இன்சிஸ்ட். த சேர்மன் இன்சிஸ்டட் வித் இட்ஸ் கண்டினியூவேஷன் ஆன் த சேம் டேர்ம்ஸ். ஓகேவா கைஸ்? அண்ட் ஆல்சோ இந்த இன்சிஸ்ட் வந்து எந்த ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா ஆன். டோன்ட் இன்சிஸ்ட் மீ ஆன் டூயிங் சச் திங்ஸ் அது மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த இன்சிஸ்ட் அப்படின்றது எந்த ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா ஆன் அப்படின்ற ப்ரப்போசிஷனை தான் ஃபாலோ பண்ணும். வித் இங்கே வராது. ஓகேவா? ஸோ தேர் இஸ் இன் சி பார்ட். ஸோ we had decided to scrap the project, but the chairman insisted on its continuation on the same terms. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Because of his prolonged illness, which means ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. ஓகேவா? He couldn't concentrate on his studies, although he was very much desired to do so. Okay. இங்க பாருங்க. he could not concentrate. could வந்ததுனால V1. concentrate அப்படின்றது V1. ஸோ இதில் எரர் இல்லை, இதில் எரர் இல்லை. on his
studies, although, okay, he was very much desired to do so. அதாவது அவர் ரொம்ப um, not desired actually, desired uh, it's a wish, it's my desire அப்படின்றது இட்ஸ் a wish, ஓகேவா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா அவர் ரொம்ப டெசிரஸாக இருந்திருக்காரு, நாட் டிசையர். இங்கே வந்து ஒரு ஆட்ஜெக்டிவ், ஹீ அந்த பர்சனை தானே சொல்கிறாங்க, அந்த பர்சன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ டிசைர்ட் கிடையாது, டெசிரஸ், டெசிரஸ் டு டூ ஸோ, ஓகேவா? Desirous is an adjective. Desirous is an adjective. அதாவது a strong wish. அது அது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப விஷஃபுல்லாக இருக்கிறது. Being wishful. Being wishful, ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரோலாங்ட் இல்னஸ் ஹீ குடண்ட் கான்சென்ட்ரேட். அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுறான், நல்லா ஸ்டடி பண்ணணும், நல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவன் ரொம்ப எப்படி இருக்கான், விஷஃபுல்லாக இருக்கான், டெசிரஸாக இருக்கான், ஓகேவா? ஸோ டிசைர்ட் இல்லை, டெசிரஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரோலாங்ட் இல்னஸ் ஹீ குடண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ஹிஸ் ஸ்டடீஸ், அல்தோ இருந்த போதிலும், அல்தோ ஹி வாஸ் வெரி மச் டெசிரஸ் டு டூ ஸோ, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. யூ மஸ்ட் ரியலைஸ், யூ மஸ்ட் ரியலைஸ், V1. You must realize how importance it is to give away to the needy whatever you possess in excess. தேவைக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு தேவை இருக்குதோ அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது we have to realize அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இங்க பாருங்க, how important வருமா, இது வந்து என்னன்னா ஹவ் இம்பார்ட்டன்ஸ்னு வராது, ஹவ் இம்பார்ட்டன்ட். ஏன் இங்கே ஹவ் இம்பார்ட்டன்ட் வரணும், இம்பார்ட்டன்ஸ் வரக்கூடாது அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் கைஸ் வெயிட், இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா இது ஒரு நவுன், ஓகேவா? அதுவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது ஒரு ஆட்ஜெக்டிவ், ஓகேவா? இங்க என்னன்னா ஹவ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹவ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் an adverb, இட்ஸ் an adverb, ஓகேவா? இந்த adverb எப்பவுமே எதை டிஸ்கிரைப் பண்ணும், adverb எப்பவுமே ஒரு adjective, ஒரு verb இன்னொரு another adverb தான் டிஸ்கிரைப் பண்ணுமே தவிர ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணாது எப்பவுமே, ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் இங்கே வராது. அப்போ இங்கே என்ன வரணும், இம்பார்ட்டன்ட், ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ், ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் ரியலைஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு கிவ் அவே டு த நீடி வாட் எவர் யூ பொசஸ் இன் எக்ஸஸ். ஓகே, தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத we have to realize, ஓகேவா? ஸோ the error is in B part. ஸோ இந்த மாதிரி கூட எரர் நமக்கு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So most of the travelers experienced a shock when they arrived at the museum only to find that it had been burgled. Okay, most of the travelers, it's a noun, experience, it's a verb, main verb. A shock when they arrived at the museum only to find that it had been burgled. So guys, இது எப்படி இருக்கு, எல்லாமே வந்துட்டு அந்த ஃபார்ம்ல வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கு. ஸோ there is no error in this question, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. How people do to earn their bread is sorry, oh, it's
spread is independent largely on the locality where they live. Okay. How people do guys, இங்க பாருங்க. ஆக்சுவலி இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி WH ஆர் ஹெச் இப்படி ஆரம்பிக்கிற இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன வரணும்னா ஒரு ஒரு ஆக்ஸிலரி வரணும். அதுக்கப்புறம் மேபி சப்ஜெக்ட் வரலாம், அப்புறம் வேர்ப் வரலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ராகேஷனை மீன் பண்ணும். ஸோ ஹவு பீப்புள் டூ அப்படின்றத விட ஹவு டூ பீப்புள், how do people to earn their bread, it is dependent largely on the locality where they live. Okay va? So how people do illa how do people அப்படின்றது வரணும். Okay, so the error is in A part. He took a sharp knife and torn the covering made of cardboard but couldn't open the packet. ஓகே, ரைசிங்க பாருங்க. He took அப்படின்றது என்ன? Take, took, taken, taking, takes. ஓகேவா? ஸோ இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பாருங்க. And tone. டோன் எதுல இருந்து வந்திருக்கு? Tear, கிழிக்கிறது. Tore, torn, tearing, tears. பேஜ் வந்து ரெண்டா கிழிக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து V2. இதுவும் V2. இது 1 2 3 4 5 V1 V2 V3 V4 V5. ஓகேவா? ஸோ இங்கே என்னன்னா இங்கே டுக் அப்படின்னு இந்த ஃபார்ம் V2 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டான் அப்படின்னு இந்த V3 ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி டேஷ் அண்ட் டேஷ் இப்படி யூஸ் பண்ணும்போது சிமிலர் வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்னா இங்கே ஒன்னா இங்கேயும் ஒன், இங்கே டூனா இங்கேயும் டூ, இங்கே த்ரீனா இங்கேயும் த்ரீ. ஓகேவா? பட் இங்கே இப்படி வந்து மாற்றி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ த எரர் இஸ் இன். ஸோ இது வந்து எப்படி இருக்கு? பாஸ்ட்ல தான் இங்கே பேசுறாங்க. என்டையர் இதுவுமே வந்துட்டு பாஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா டான் இல்லை, டோர். டான் இல்லை, டோர். TORE. ஓகேவா? ஸோ he took a sharp knife and tore the covering made of cardboard but couldn't open the packet. Next. All of us are aware that Shankar has been suffering from fever since 10 days and has been resting. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்கருக்கு வந்து உடம்பு 10 நாளா உடம்பு சரியில்லாம இருந்தான். ஓகேவா? அதாவது அதாவது இந்த 10 டேஸ் அப்படின்றது 10 நாளா உடம்பு சரியில்லாம இருந்தான் அப்படின்னு. இப்போ வந்து இப்போ சின்ஸ் ஜான்வரி அப்படின்னு போட்டிருந்தா ஜான்வரியில இருந்து அவன் உடம்பு சரியில்லாம இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அப்போ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறான். மீன்ஸ் இட்ஸ் கண்டினியூங் இன் த ப்ரெசென்ட். ஓகேவா? பட் இங்கே 10 டேஸ்ன்னு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இல்லையா? 10 நாளாக தான் உடம்பு சரியில்லாம இருக்கான். அப்புறம் அவன் ரெக்கவர் ஆயிருப்பான். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எப்படி மீன் பண்ணணும் அப்படின்னா ஃபார் 10 days.
since 10 days இல்ல for 10 days. For அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டியூரேஷன், இத்தனை நாள், இத்தனை மாசம், இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அதுவே since அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து, இந்த நாள்ல இருந்து, இந்த இந்த இயர்ல இருந்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்ப ப்ரெசன்ட் வரைக்கும் அது கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க வந்து 10 டேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 10 டேஸா தான் அவன் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே சின்ஸ் வரக்கூடாது, ஃபார் தான் வரணும். ஓகேவா? ஸோ த எரர் இஸ் இன் சி பார்ட். ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் அவேர் தட் ஷங்கர் ஹாஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஃபார் 10 days and has been resting. Next one. Both of them genuinely helped each other. Both அப்படினாலே நம்ம ரெண்டு பேத்துக்கு தானே யூஸ் பண்ணுவோம். ஓகே, each other when their families were, families plural form, plural verb. Okay, were going. This is for past continuous. Through a bad patch. Okay, both of them genuinely helped each other when their families were going through a bad patch. ஸோ ஃபேமிலியில் வந்து பேட் சுச்சுவேஷன் பேடாக இருந்தாலும் இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போனதுக்கு அப்புறமும் கூட இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்கு, எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து கரெக்டாக தான் இருக்கு. தெர் இஸ் நோ எரர் இன் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Some people have generously contributed to the welfare fund, but they wanted that their names should not be published. Guys, இங்க பாருங்க. Some people, they have generously contributed to the welfare fund, but they, same other people, they wanted that their names, normal names அப்படின்றது என்ன, it's a noun. so அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரணும், தேர் இல்ல அவர்களுடைய பெயர், அவங்களோட நேம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகக்கூடாது அப்படின்றதுல அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, they wanted that their name should not be published. Their name illa, their names. So their names. Okay, wow. So some people have generously contributed to the welfare fund, but they wanted that their names should not be published. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா ஹெல்ப்லாம் நல்லாவே பண்ணுவாங்க, பட் அது பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுல பப்ளிஷ் பண்ணணும் இல்லை, அவங்க வந்து செஞ்சா ஓகே, அது அதை வந்து நம்ம செஞ்சோம்னா போதும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஒரு சிலர் பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தேர் நேம்ஸ் இல்லை, தேர் நேம்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு எரர் ஸ்பாட்டிங் சீரீஸில் வந்து செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், எஸ்எஸ்சியில் ஓகேவா, ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி எல்லா டாபிக்ஸுமே நம்ம ரேண்டமாக கொண்டு போகலாம். ஓகேவா? இங்கிலீஷ் உங்களுக்கு நிறையவே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது பொங்கல் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் கைஸ் உங்களுக்கு இதுலேருந்து ரேண்டமாக உங்களுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எதில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கூட அந்த டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட கண்டென்ட் கான்செப்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ that's it with the session guys. Next sessionல பார்க்கலாம்.